அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, ஒரு ஈவினிங் விலாக் தான். எப்போயுமே நம்ம டே இன் மை விலாகில் வந்துட்டு மார்னிங்கில் டு ஈவினிங் போடுறோம்ல. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் போடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோடனே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க 2 பேருமே. சரி, அவங்க வரதுக்குள்ளே நான் நமாஸ் படித்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நமாஸ் படிக்க வந்துட்டேன். அடுப்பில் அப்படியே பாலெல்லாம் ஊற்றி போட்டு வந்துட்டேன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு பொங்கிட்டுருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வரணும், இல்லைன்னு வைங்களேன் பொங்கி கொட்டி அது வேறு வேலையாயிரும்ல. அதனால தான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் வந்துருந்துச்சு. எந்த இதில் சிஸ்டர் நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதிலெல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ அதிலெல்லாம் ஆர்டர் போட்டுக்கிறது. ஆனால் பால் மட்டும் இன்ஸ்டாமார்ட் இருக்கும்ல, அதில் வாங்கிக்கிடுவேன். ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மொத்தமாக வாங்கி வச்சுட்டேன்னு வைங்களேன், ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு வாங்க மாட்டேன். கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கியிருந்தேன். ஆனால் இங்கே வாங்குறத விட நம்ம நேரில் போய் வாங்குறது தான் பெட்டரு. எமர்ஜென்சிக்காக வாங்கிக்கிட்டேன். ஆனால் இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு அதிகம். அதனால் அம்மா வீட்டுக்கிட்ட மார்க்கெட் இருக்கும்ல, அங்கே தான் போய் வாங்குவேன். சரி, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அங்கிட்டு போக வேணான்னு சொல்லிட்டு தான் போகலை. இன்ஷால்லா வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங் போகணும். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னா இதெல்லாம் இப்போ எடுத்து வைக்கணும். என்னென்னு தெரியல, இன்றைக்கி அவ்வளோவா ஆர்டர் இல்லை. ஈவினிங் நான் வரேன் யாசு, எனக்கு மோமோஸ் செஞ்சு தரியான்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் கேட்டிருந்தாங்க. எப்போவுமே கேட்க மாட்டாங்க. இன்னும் ஒரு அதிசயம், கேட்டிருந்தாங்க. நோன்பு டைமில் செஞ்சுருந்தது. எனக்குமே பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் ரெசிபி மறந்து போச்சு. அதுவே ஒருத்தவங்க வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, செஞ்சு கொடுப்போம். கடையில் வாங்கினா அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்காது. உள்ள ஸ்டஃபிங் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்கள்ல, அதனால சொன்னேன். எங்கிட்ட அடுப்பில் டீயை போட்டுட்டு அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு பால் ஊற்றி வச்சாச்சு. மைதா மாவும் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. அப்படியே கையோட வீடெல்லாம் பெருக்கி விட்டுறலாம். ஏன்னா மகரிப் டைம் ஆக போதா. பெருக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அஃப்ரா குட்டி அங்கங்கே திங்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு அழகாக பெருக்கி விட்டுட்டேன். நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் முன்னாடியெல்லாம் போடுவீங்கல்ல அந்த மாதிரி டே இன் மை விலாக் போடுங்க, காலையிலேருந்து நீங்கள் குட்டி குட்டியாக குக் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த ரெசிபியை போடுங்க சிஸ்டர், அப்போ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வியூஸும் கம்மியாகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஷால்லா வந்துட்டு நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் போட்ட ரெசிபியை போட்டால் கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அதனால தான் போடுறது கிடையாது. இன்னொருத்தவங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பட் நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னு வைங்களேன், அவங்கள மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஆயிரும்ல. நான் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி தான் போடுவேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, சாஸ் ரெடி பண்ணணும்ல மோமோஸுக்கு. அதுக்காக 2 தக்காளி, 4 வரமிளகா, ஒரு 6-7 வெள்ளைப்பூண்டு உரிச்சிட்டு அதை கொதிக்க வச்சுட்டேன். கிட்ட அதுக்குள்ளே டீயை குடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மேடமே எழுப்பி விட்டாச்சு. ஏன்னா வந்துட்டு எக்ஸாம் இருக்குல்ல, அதுவும் மேக்ஸ் எக்ஸாம் வேறு. அதனால் உட்காந்து மேக்ஸ் பாருமான்னு சொல்லியிருந்தேன். பிள்ளை மூஞ்சி பார்த்தீங்களா பளபளன்னு இருக்கு. ஏன்னா தூங்கிட்டு இருந்தாங்க மேடமு. அஃப்ரா குட்டி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே பால் ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பாலை ஊற்றியாச்சு. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, பாப்பா பால் குடிக்கிறாங்கல்ல சிஸ்டர், அதனால தான் வந்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருக்கலாம், மேபி இருக்கலாம். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. புதுசாக பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறனால அது குடிக்கிறதுனால என்ன சொல்கிறது, வயிறு ஃபுல்லாகிடுதோ என்னவோ. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இதில் தோல் இருக்கும்ல, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். தோல் பார்த்திங்கன்னா உரிச்சாலே வெந்துடும். ஏன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சுல்ல. காரம் வந்துட்டு பார்த்து போட்டுக்கோங்க. மிளகா ஒன்று எடுத்து வச்சுட்டு காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். எனக்கு 4 மிளகா கரெக்டாக இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறதுக்குள்ளே மாவை பிசைஞ்சு வச்சு வந்துடலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும்தான் போட்டேன். மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்குள்ளே அவங்க அக்கா வந்துட்டு அவள் டிஸ்டர்ப் பண்ணுறா. ஆனால் என்கிட்ட அஃப்ரா குட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாமா, அவட்ட பேசிகிட்டே அப்படியே மாவை பிசைஞ்சிட்டு இருந்தேன். யாரு என்ன டிஸ்டர்ப் பண்றா? படிக்க விட மாட்டாளா? ஏண்டி, அவ படிச்சிட்டு இருக்கால, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. அஃப்ராக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. என்னமா பண்றா? என்னம்மா ஷூ சொல்றாளம்மா? உன்னை என்ன பண்றா அஃப்ரீனு? டிஸ்டர்ப் பண்றாளா? எழுதுமா. எழுதுமா, அவளுக்கு எக்ஸாம் இருக்கு அஃப்ரா குட்டி. அமைதியாரு, நீ தான் அவளை டிஸ்டர்ப் பண்ற. அமைதியாரு. உனக்கு எக்ஸாம் இருக்கா, படி.
கொஞ்ச நேரம் மாவு வந்துட்டு இருக்கட்டும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நல்லா மாங்குன்னு குத்துன்னு குத்திட்டு இப்போ செஞ்சுன்னு வைங்களேன், சூப்பராக வந்துட்டு சாஃப்டாக வந்துடும். அவ்வளோதான், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். அஃபினத்தா வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா பண்ணுறா நீ? என்ன பண்ணுறா? டிஸ்டர்ப் பண்ணுறாளாடி. ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுற? அவள் கஷ்டப்பட்டு மேக்ஸ் போட்டுட்ருக்கா. என்ன மேக்ஸா இது? படிச்சிட்டிங்களா? நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமா? அப்புறம் குட்டி எக்ஸாமா இருக்கு. என்ன எக்ஸாமு? இங்க பார் மொட்டை, அவளுக்கு எக்ஸாம் இருக்கு. சும்மா நோண்டிக்கிட்டு இருந்த. உனக்குமா என்ன எக்ஸாமு? 2 எக்ஸாமு. ஆஹா, நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் குட்டி மேக்ஸ் எக்ஸாம் அக்கா படிக்கிறாங்க. ஓகே, நீ மேக்ஸ் எக்ஸாம் படிக்கிறியாடி? சரிடி, அழகி நல்லா படிப்பேடி. என்னடா எழுத மாட்டேங்குதாடா? வேற லெவல் போங்க நீங்க. என்னங்க? ஓகே, சூப்பரா இருக்குங்க. என்ன எழுதுறீங்க? 1 2 3யா? சொல்லுங்க, படிச்சு 1 2 3 நயன். வெரி குட், மாஷா அல்லா. படிச்சிருச்சு புள்ள. எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் நீ தான்டா தங்கம். என்னம்மா? ஸ்கூல் இருக்காம்மா? சரி சொல்லும். ஓகேடா, படிங்கடா, பேசாம படிங்க, வாயை மூடிட்டு படிங்க. யாரையும் ஏன்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அவளை? சரிம்மா, பண்ண மாட்டா. ஓகே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. அம்மா வேலையை பார்ப்பேன். ஓகே டன், போலாம். ரைட்டா? இங்கே சொல்லவே இல்லை. சொல்லாது. சரி. எப்படி பேசுகிறா பார்த்தீங்களா? இவளுகளோட இருந்தாலே டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. எனக்கு காலையில் எழுந்திரிச்சு ஈவினிங் வரைக்குமே இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, அப்படியே பழகி போச்சு. அப்படியே வந்துட்டு நம்ம டிப் பண்ணி சாப்பிடுவோம்ல, அதுவும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அரைச்சிட்டோம்னா ரெடி ஆயிரும். சாஸுன்னு வச்சுக்கிறலாம், ஏதாச்சும் ஒரு பேரை வைப்போம். அதுக்கு முன்னாடி மிளகுத்தூளும் காலி ஆயிடுச்சு, அதனால் மிளகுத்தூளையும் அரைச்சிக்கிட்டேன். சாஸும் செம்ம டேஸ்டியாக வந்துருந்துச்சு. இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த சாஸும் சூப்பராக இருக்கும். நான் பண்ண போகிறேன்ல, அந்த மோமோஸ் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வரும்போதே பார்த்தீங்கன்னா அஃபினத்தா போன் உள்ளே தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வர சொன்னேன், அவங்க எலும்பு கறியாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுலேருந்து சிக்கன் எல்லாம் எடுத்து கட் பண்ணியாச்சு. அது என்னன்னு தெரியல, எப்போவுமே அவ்வளோவா எதையுமே ஆசைப்பட்டு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சது என்ன சாப்பாடு, அந்த பிரியாணி, நெய் சோறு, அது ஃப்ரைடே இருக்கணும். மற்றபடி இது செஞ்சுதா அது செஞ்சுதாலாம் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, செஞ்சு கேட்டுட்டாங்களா. அஃபினுக்கு வேறு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, அது வேறு பதக்குன்னு இருக்குது. சரி செஞ்சு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஆல்ரெடி படிக்க வச்சனால இது ஒரு யூஸு, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம்ல, அதனால தான். கறியை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதோடய 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இல்லாதனால அதில் போட்டு அரைச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயத்தை வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கறி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்துட்டு நான்வெஜ்ஜில், அதனால் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நம்ம பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் துணி துவைக்கிறாங்க. ஏன்னா நான் காலையில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா நல்லா அடித்து துவைக்கிறாங்க போல் இருக்குது. என்ன சொல்கிறது, இப்போல்லாம் எங்கே அடித்து துவைக்கிற, வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அப்படியே விட்டுடுறோம்ல. ஆனால் அவங்க வந்துட்டு நல்லா கையில் நம்ம என்ன சொல்லுவாங்க, அடித்து துவைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடித்து துவைச்சிட்ருக்காங்க. கறி வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பெப்பரு, உப்பு போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னு வைங்களேன், நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இதுவே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு வைங்களேன், அது டேஸ்ட்டும் மாறிடும், கொஞ்சம் நல்லாவும் இருக்காது. நம்ம கம்மியாக ஆட் பண்ணாலுமே டேஸ்டியாக செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம தான் யார் சிம்பிள் கிச்சன் ஆச்சே. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாஸும் ரெடி பண்ணியாச்சு, மாவும் ரெடி பண்ணியாச்சு. இது 3மே ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் கொஞ்சம் ஆறட்டும் சிக்கன்னு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி குக்கரும் இல்லை, எல்லாத்தையும் மேலே தூக்கி போட்டாச்சு. இட்லி தட்டு மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ண வேண்டியது தான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹாலுக்கு வந்தாச்சு. ஏன்னா மேடம் என்ன பண்ணுறாங்க நான் அப்பப்போ பார்த்துக்கிறணும், அவளையும் பார்க்கணும், இங்கிட்ட ஒர்க் பார்க்கணும்னா அவள் பக்கத்தில் உட்காந்துருந்தா தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 1 ஹவரில் செஞ்சிடலாம், பெரிய வேலைலாம் இல்லை. நான் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணேன்னு வைங்களேன், ஒரு 7:15க்கெலாம் முடிச்சிடுவேன்.
நம்ம அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல அந்த சிக்கன் ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். சும்மா கொஞ்சம் காண்டு தான், ஏன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல்ல, வயிறு வலி ஈறு வலி வரும்ல, அதனால நான் வந்துட்டு மோமோஸ் அஃப்ரா குட்டிக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா மைதா மாவில்ல. ஆனால் அஃபின் அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. என்ன சொல்கிறது, கடையில் வாங்கி கேட்பான், ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன். மோஸ்ட்லி நான் வீட்டில் தான் அவ்வளோவா செஞ்சு கொடுப்பேன். அந்த பீஸா கூட அவங்க அத்தாவுக்கு அதில் போய் நைஸாக ஓதுனா தான் அவங்க அத்தா வாங்கி தருவாங்க, இல்லைன்னா நான் அதுவும் நான் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, குட்டி குட்டி உருண்டையாக இழுத்துட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி லாக் போட்டோன்னு வைங்களேன், அந்த பூண்டு மாதிரியே இருக்கும். இது பாருங்கள், அந்த பூண்டு இருக்கும்ல அதே மாதிரியே இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ குக்கரில் வந்துட்டு லைட்டாக கீழே தண்ணி ஊற்றிட்டு, ஒரே ஒரு பிளேட் தானே இருக்குது, மொத்தமாக வச்சு அவிச்சு எடுத்துடலாம், நமக்கு கேஸ் மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வச்சு அவிச்சிட்டேன். ஒன்றும் ஆகாது, இந்த மாதிரி நீங்கள் அவிக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டேன். ஏன்னா மைதா மாவுன்றனால நல்லா குக் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீ ½ hour கூட வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வைங்க. வெந்துருச்சுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும், நமக்கே தெரியும்ல, அந்தளவுக்கு ஃபீல் ஆனதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியது தான். நான் ஒரு 20 மினிட்ஸ் விட்டேன். சூப்பராக வெந்திருந்துச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங்லாம் நிறையாவே வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சது தானே, இதனால தான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. கடையிலன்னா அவங்க பார்த்து வைப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும்ல, அதனால நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால நிறையாவே வைக்கலாம். அப்படின்னு அதோட எக்ஸ்ப்ரெஷன் பாருங்களேன், எப்பயுமே வந்துட்டு சுட சுட இருக்காங்க. அதை வந்துட்டு நான் அப்படியே அவங்க வாயில் வச்சு விட்டேன். அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு ஹாப்பினஸ் தானே. நம்ம சமைச்சு என்ன சொல்கிறது, நம்ம சமைக்கிறது கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது, அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அப்படின்னு சொல்லவே வேணாம், ஆல்மோஸ்ட் ஃபேவரெட்டு. மேடம் காரமாக இருக்கிற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டுக்கிருவாங்க. அதை திட்டுவேன் சாப்பிடும்போது, சம்டைம்ஸ் சாப்பிட்லன்னு வைங்களேன், மற்ற எல்லா கார ஐட்டமும் உனக்கு இறங்குது, இது மட்டும் இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அத்தா கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தனால கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு மேடம்க்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். எங்கே போயிட்டு வந்தா ஃப்ராகுட்டி? கம்மி பால் கம்மி. வாவ் கம்மி, லிப்ஸ்டிக் அப்பா கல்ல இருந்து எடுத்துச்சு. லிப்ஸ்டிக் வாங்குனியா கம்மி? மெரூன் கலர். அப்ப கூட யார் கலர்ல எடுத்த? பால் அழகா இருக்கு. வாவ், பால் மாமா கடையில சொல்லணும். லிப்ஸ்டிக் கம்மி யாருக்கு அது? உனக்கா? ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தியா? எனக்கு பாத்தீங்களா? என்னங்கிட்ட என்னது இது? பவுச்சு. இது என்ன பவுச்சு? ஏன் ஃபீல் இப்போதானே ஃபீல் பண்ணேன். அத்தா தாம்மா உங்களுக்கு வேற பவுச் வாங்கணும், நீங்க அத்தா முன்னாடி சொன்னீங்களாக்கும், அத்தா அதுக்குள்ள வாங்கிட்டாங்க. எனக்கா? என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டு அவங்க 3 பேர் நல்லா ரவுண்ட் சுற்றிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஏதோ வரும்போது எனக்கு ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்ததுனால எஸ்கேப் ஆனாங்க, இல்லைன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.